FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தோட அப்டேட்ஸ் தான். ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் வெளியாகிறது. இதுக்கான முன்பதிவு டிக்கெட் 8ஆம் தேதி திறந்தாங்க. டிக்கெட் விற்பனை தொடங்கி 2 நாட்கள்லயே எல்லா டிக்கெட்டுமே வித்து தீர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே பெரிய விஷயமா பாக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியாக உள்ள இந்த திரைப்படம் அமெரிக்காவிலையும் வெளியாகுது. அமெரிக்கால மட்டும் 1.7 மில்லியன் அளவுக்கு டிக்கெட் விலை வித்திருக்கு. அண்மையில லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான விஜய் நடித்த லியோ திரைப்படம் அமெரிக்கால 1.3 மில்லியன் வசூல் செஞ்சுச்சு. இப்போ அந்த 1.3 மில்லியனை 1.7 மில்லியனை ஆக்கியிருக்கு கூலி. இதனால விஜய முந்துகிறார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அதே போல விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தோட டிக்கெட் முன்பதிவும் பாத்தீங்கன்னாக்க 3 நாட்கள்ல 4 நாளுக்கான டிக்கெட் விற்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சாதனையும் கூலி முறியடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2 நாட்கள்ல 4 நாட்களுக்கான படத்தோட டிக்கெட்டை வித்து முடிச்சிருக்காங்க. அதே போல லியோ படத்தோட முதல் நாள் வசூல் சாதனைய முறியடிக்குமா கூலி அப்படின்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. லியோ படம் 140 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். கூலி படத்தோட ஓபனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதுனால குழந்தைகள் இந்த படத்துக்கு கண்டிப்பா போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பின்னடைவா பார்க்கப்பட்டாலும் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோவோட படத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க அப்படின்னு ரஜினி ரசிகர்கள்லாம் சிலாகிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் பாத்தீங்கன்னா உலக அளவுல 50 கோடியை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல புக் மை ஷோ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, படம் வெளியாவதற்கு 3 நாளைக்கு முன்னாடியே 10 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட் வித்துட்டாதாகவும் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கூலி படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 375 கோடி ரூபாய் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பட தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க கூலி படத்தோட லாபம் மட்டுமே, அதாவது படம் இன்னும் வெளியாகவே இல்லை, அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு படம் வெளியாவதற்கு, அதற்கு முன்னதாகவே 200 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் சம்பாரிச்சிருக்கதா ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதன்படி இதுவரைக்கும் 575 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்கதாகவும் அதுல சாலிடா 200 கோடி ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கதாகவும் நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமா வரலாற்றுல இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த வகையில இந்த படம் பாத்தீங்கன்னாக்க வழக்கத்திற்கு மாறாக ஓவர்சீஸ்ல நிறைய தியேட்டர்கள், அதாவது சராசரியா ரிலீஸ் ஆகிற தியேட்டர்களை விட அதிக அளவிலான தியேட்டர்கள் இந்த படத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பலமா பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 200 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் ஈட்டி இருக்கிறதுனால